ஹாஜிகள் அரஃபாவில் கூடும் நாளில் தான் அரஃபா நோன்பு வைக்க வேண்டும் என்று நபி கூறியதாக ஹதீஸ் இருப்பதாக ஒருவர் கூறுகிறார்னு கேட்குறாரு. இப்படி ஒரு அதிசயம் இப்படி அது சர்ச்சையே கிடையாது, இப்படி அதிசயம் கிடையாது. அரஃபா ஹாஜிகள் என்னைக்கு அந்த அரஃபாவில் கூடுகிறார்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வேறு ஊரில் உள்ள மக்களும் நோன்பு வைக்க வேண்டும். ஹாஜிகள் அரஃபாவில் கூடுவதை அறிந்து கொண்டு நீங்கள் நோன்பு வைக்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா? முதல் அறிய முடியுமா இது? இப்போ நான் இங்கே ரசூலுல்லாஹ் காலம்னு வச்சுக்கிடுவோம், நான் சென்னையில் இருக்கிறேன், ஹாஜிகள் அரஃபாவில் கூட்டிட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? டெலிஃபோன் இருந்துச்சா? தந்தி வருமா? வாட்ஸ்அப்பில் வருமா? ஹாஜிகள் ஒன்று அறியவே முடியாத, அறிஞ்சால் தானே நோன்பு வைக்க முடியும். தெரியவே முடியாது. அந்த காலத்துடைய அமைப்புக்கு வந்து அரஃபாவில் கூடின விஷயம் யார் ஹஜ்ஜிக்கு போனாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். அப்போது அது உங்களுக்கு என்ன இப்போ அந்த காலத்தில் தகவல் தொழில்நுட்ப முறையில் ஃபோன் கூட கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன நினச்சிருப்போம், நம்ம கால் 9 வருமா இன்றைக்கி அரஃபாவில் கூடுற நாள் கூடி இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் முதல் நாள் கூடி இருப்பாங்க, அடுத்த நாள் கூடி இருப்பாங்க, பிந்தி வரும். பிறகு 2 மாதம் கழிச்சு தகவல் போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க 2 நாளைக்கு முந்தைய நாங்கள் கூட்டிட்டோம் அப்படிம்பாங்க. அவங்களை அனுசரித்து நம்ம நோன்பு வச்சோம்னா வைக்க இயலாதுங்க. அரஃபா நாள் நோன்பு வந்து அவர்கள் எங்கே கூடி இருக்கிறார்கள்னு அறிந்துட்டு நம்ம வைக்கிறதா இருந்தால் எவனுக்கும் வைக்க இயலாது. இந்த காலத்தில் வைக்கிறத நீங்கள் பேச இயலாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்து அந்த சட்டத்துக்கு தொடர்ச்சி இருக்கணும். ரசூலுல்லாஹ் காலத்தில் வச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஹாஜிகள் என்றைக்கு கூடுறாங்க என்பதை வந்து மற்ற பகுதி மக்கள் அறியவே, மதீனாவில் கூட அறிய முடியாது, ரசூலுல்லாஹ் அறிய முடியாது. மக்காவில் ஹாஜிகள் கூடினாங்களே, கூடிட்டாங்களான்னு எப்படி ரசூலுல்லாஹ்க்கு தெரியும்? வஹீல வந்து சொல்கிறது, வஹீல வரக்கூடிய விஷயமா இது விடப்படலை. மக்கள் பார்த்து முடிவு செய்யறதா விட்டுருக்கு. வஹீல ரசூலுல்லாஹ் ஒரு நோம்பே அறிவிக்கல. பிறை பார்த்து நோம்பு வைங்கள், பிறை பார்த்து வைங்கன்னு மக்கள் சொல்கிற காத்தான் செஞ்சாங்களே தவிர வஹீல வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. வஹீல வரலாம்னா வஹீல இதை ஒப்படைக்கல ரசூலுல்லாஹ், நம்மள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீங்கள் பிறை பார்த்து வைங்க. ரசூலுல்லாஹ்வே என்னஞ்சாங்க, யாராவது ஒரு ஆள் சொன்னோன்னா பிறை அறிவிச்சாங்க, 2 பேர் சொன்னோன்னு அறிவிச்சாங்களே தவிர வஹீல மாற்றி வந்துச்சப்பான்னு எனக்கு சொன்னாங்களா? அது வஹீல அல்ல, அதை வைக்கல. இதில் வந்து வஹீ மூலம் அறிவிக்கிறது இல்லாமல் நீங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க என்கிற மாதிரி நம்மகிட்ட விட்டதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது அரஃபா நாள் வந்திருக்கணும் வச்சிருப்பார்கள். அந்த அன்னைக்கு தான் ஹாஜிகள் அரஃபாவில் கூட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, தெரிஞ்சிருக்க முடியாது. அன்னைக்கும் கூடியிருக்கலாம், அதுக்கு ஒரு நாள் முந்தியும் கூடியிருக்கலாம், ஒரு நாள் பிந்தியும் கூடியிருக்கலாம். அவங்க பார்த்த கணக்கு பிரகாரம் என்ன செய்வாங்க, அவங்க கூடியிருப்பாங்க. நம்ம கணக்கு என்ன? நம்ம கணக்கு 9வது நாள், அது அரஃபா நாள், அரஃபாவில் கூட வேண்டிய நாள் அப்படின்றது. அப்படி தான் அர்த்தம் செய்யணுமே தவிர ஹாஜிகள் அரஃபாவில் கூடுறதை வைத்து முடிவு செய்கிறது என்பது இந்த காலத்தில் உங்களை ஏமாற்றுவாங்க. பார்த்துங்க, டிவியில் பாருங்கள், ஹாஜிகள் கூடி இருக்கிறார் அரஃபாவில் கூடி இருக்கிற அன்னைக்கு நோன்பு வைக்காமல் நம்ம அடுத்த நாள் வைக்கிறோம் சரியானு சொல்லி இப்போ தொலைக்காட்சியில் காட்டுவாங்கல்ல, ஹஜ்ஜி காட்சிகளை அரஃபாவை காட்டுவாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு மசாயில் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். நீ இன்னைக்கு முதல்ல ஹதீஸை வழங்குறதா அந்த காலத்துக்கு முதல் போ. அந்த காலத்துக்கு தான் வழங்கினாங்களா? இப்படி சாத்தியம் இருக்குதா? அப்படி அந்த காலத்தில் விளங்காமல் வேறு மாதிரி செஞ்ச ரசூல் அங்கீகரிச்சாங்கன்னா அதான் இருக்கும். அங்கே உள்ள அறிந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை ரசூல் அங்கீகரித்து விட்டார்கள். அப்போ நீ அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு ஓனாளுக்கு நீ நோன்பு வச்சுட்டு போன்னு சொல்லணும். அதனால இது விஷயம் ஹாஜிகள் அரஃபா சம்பந்தமாக தப்பாக சொல்கிறாங்க.